இம்போர்ட் லைப்ரரி இம்போர்ட் பண்றோம். லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டு நமக்கு என்னென்ன மாடல்ஸ்ங்கிறத நம்ம எஸ்கியூஎல் மூலியமா நம்ம மாடல்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து எவாலுவேஷன் அதே எஸ்கியூஎல் எவாலுவேட் பண்றதுக்கு நமக்கு இது இருக்கு. காமர்ஸ் இருக்கு, கோட்ஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம சோர்ஸ் கோட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். அதுக்கு சிஎஸ்வி ஃபைலை நம்ம ஃபைலில் போய் அப்லோட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அது ரோவா வேணுமா காலமாக வேணுமான்னு ஷேப் கொடுக்கலாம். அதான் டிஎஃப் ஷேப். அது கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ரன் பண்ணோம்னா நமக்கு என்னங்கிறது வந்துடும். சிஎஸ்வி ஃபைல் எவ்வளோ கோட் எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம் இருக்கு. அதுக்கடுத்து டிஎஃப் ஹெட் கொடுத்தோம்னா அது கோடிங்காக ரன் ஆகி நமக்கு டிஸ்பிளேல காட்டும் பைத்தான் கோடிங்கில். அதுக்கடுத்து பார்க்குறது டிஎஃப் டார்கெட் வேல்யூஸ் எவ்வளோங்கிறது பார்க்குறோம். அடுத்து நார்மலைஸ் வேல்யூ கவுண்ட்ஸ் பார்ப்போம். இதுக்கடுத்து கிராஃபாக பார்ப்போம். நமக்கு ரோஸ் காலம்ஸ் எவ்வளோ டார்கெட் இருக்குங்கிறத கிராஃபாக பார்ப்போம். அதோட இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு டிஎஃப் இன்ஃபோ. அதுக்கடுத்து டிஸ்கிரைப் பண்ணுறோம். டிஸ்கிரைப்ங்கிறது நமக்கு என்னங்கிறது தெளிவாக காட்டுறது தான் டிஸ்கிரைப். அடுத்து ஹார்ட் டிஸ்க் மேலுங்கிறது ஒன்று, நம்ம ஃபீமேலுங்கிறது 0ங்கிறத நம்ம செட் பண்ணுவோம். அதுதான் செக்ஸ் வேல்யூஸ்னு சொல்லுவேன். டிஎஃப் செக்ஸ் வேல்யூஸ்னு சொல்லி கவுன்சிலர்ஸ் சொல்லியிருப்போம் எவ்வளோங்கிறது. மேல் எவ்வளோ இருக்காங்க, ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க கவுண்ட்ல காட்டும். அடுத்து கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். மேல் ஃபீமேல் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அடுத்து பிளாட் கிரியேட் பண்ணிட்டு அதில் ஆட்ரிபியூட்ஸை ஃபில் பண்ணுறோம். நமக்கு என்னென்ன தேவை என்னென்ன தேவையில்லை அப்படிங்கிறத ஃபீமேல் எவ்வளோ மேல் எவ்வளோ அப்படிங்கிறத ஹார்ட் டிசீஸை பிரித்து பார்க்குறோம். பிரித்து பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா ஏஜ் இந்த இதை வச்சு நம்ம ஹார்ட் டிசீஸ் பார்க்குறோம். அதில் வந்து புதுசாக ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணி பார்க்குறோம். அதுதான் வந்து டிசீஸ் ஏஜ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மேக்ஸிமம் இருக்குது, எவ்வளோ மினிமம், எத்தனை பேருக்கு நோ டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட்ல இதாக காட்டுது. அடுத்து ஏஜ் பிளாட் வகையாக நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டிசீஸ் ஃப்ரீக்வன்சி பெர் செஸ்ட் பெயினுக்கு எவ்வளோ, எத்தனை பேர் செஸ்ட் பெயின் எவ்வளோ இருக்குது, எத்தனை பேருக்கு நார்மல் ஹார்ட் அட்டாக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். இதுக்கடுத்து நியூ டேப்ல என்ன பண்ணுறோம்னா பேஸ் பிளாட் வச்சு நமக்கு எவ்வளோ பார் நமக்கு பைப் சார்ட் மாதிரி கொண்டு வருவோம். சார்ட்ல கொண்டு வரப்ப நமக்கு அது என்ன கலர்ல வேணும், என்ன சைஸ்ல வேணும், அது எப்படி பார்ல வேணுமா இல்லை வேற எதுவும் ஷேப்ல வேணும்னாலும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதுக்கடுத்து பார்க்குறது அது எப்படி ஃப்ரீக்வன்சி வேணும்னாலும் நம்ம கொண்டு வரலாம். நமக்கு எது வேணாலும் நம்ம இதில் கொண்டு வந்துக்கலாம். அடுத்து மாடலிங். இது மாடலிங்கில் வந்து நம்ம மாடலை நம்ம ட்ரெயின் பண்ணணும். இதுதான் டார்கெட். எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணணும் வரிசையாக. ஃபர்ஸ்ட் நம்ம அதே மாதிரி எக்ஸ் எவ்வளோ ஒய் எவ்வளோ ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்குவோம். அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ டெஸ்ட் அண்ட் ட்ரெயின்ஸ் கிட்ட அப்லோட் பண்ணுவோம். இப்போ தான் நம்ம ஒவ்வொன்றா ட்ரெயின் பண்ணுவோம். மாடலில் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி அதை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். அடுத்து மாடல் சாய்ஸ். இப்போ தான் நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை அப்ளை பண்ணுவோம். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அப்ளை பண்ணுற மூலியமா தான் நமக்கு தேவையான மாடல்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே. அதுக்கடுத்து வந்து மாடல் கம்பேரிசன் நம்ம பண்ண மாடலை அக்யூரஸியாக இருக்கா, ஷார்ட் பார்ல இருக்கா அப்படிங்கிறத ட்ரெஸ் பண்ணி பார்க்குறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் வந்து கிராஸ் வேலிடேஷன். இது வந்து கே நியரஸ்ட் நெய்பர் கேஎன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து கேஎன்ல நம்ம வரிசையா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்ப்போம். அடுத்து டெஸ்ட் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்ப்போம். டிஃப்ரெண்ட் வேல்யூஸை பார்ப்போம். அல்காரிதம் செட் பண்ணுவோம். இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ட்ரைனிங் அப்டேட் பண்ணிட்டு டெஸ்ட் ஸ்கோர் அப்டேட் பண்ணுவோம். இப்போ இதை ஒவ்வொன்றா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ட்ரைனிங் ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ட்ரைனிங் ஸ்கோர் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ப்ளாட் பண்ணி டெஸ்ட் ஸ்கோர் எவ்வளோங்கிறத நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியில் ஏதாவது நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம். செக் பண்ணிட்டு இப்போ மாடலை டியூன் பண்ணுறோம். மாடலை டியூன் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸில் நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு நம்ம கடைசியாக வந்து என்னென்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு லாகரிதமிக் ஸ்கோர் வந்து எக்ஸ் டெஸ்ட் ஒய் டெஸ்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அதோட ரேண்டம் ஸ்பீடு எவ்வளோன்னு செக் பண்ணிட்டு பெஸ்ட் பேராமீட்டர் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எத்தனை பேருக்கு அப்படிங்கிறத மேக்ஸிமம் டெப்த் சாம்பிள் எல்லாமே செக் பண்ணிக்குவோம். அடுத்து டியூனிங் மாடலில் வந்து ஹைப்பர் பேராமீட்டர் எவ்வளோ இருக்குது லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வச்சு அப்படின்னு செக் பண்ணிட்டு அடுத்து வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் நமக்கு டிஸ்பிளே ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் எவ்வளோ இருக்குது, சிபான் எவ்வளோ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சிபான்னா நமக்கு அதுவும் ஒரு இது மாதிரி தான், லேபிள் மாதிரி தான், ப்ரிடிக்ஷன் லேபிள்னு சொல்லுவோம். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்ஸில் நம்ம ரீட் பண்ணுறோம். இப்போ ரிப்போர்ட்ஸில் நமக்கு என்னென்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஒய் பெட்ஸில் எவ்வளோ, ஒய் டெஸ்ட்டில் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கிராஸ் மாடல்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். அக்யூரசி ரிக்ரெஷன் பார்ப்போம். அடுத்து சிஏவிசி வேலிடிட்டி அக்யூரசி ஸ்கோர் எவ்வளோன்னு பார்ப்போம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஆவரேஜாக பார்ப்போம். ஒரு 5 இதுக்கு ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே கிராஸ் வேலிடிட்டி, F1 ஸ்கோர் எவ்வளோ, ரீகால் ஸ்கோர் எவ்வளோ, எல்லாமே தெரிஞ்சிடும். கடைசியாக நம்ம வந்து கிராஸ் வேலிடிட்டி மெட்ரிக்ஸ் இதுதான் நமக்கு வந்து ரிசல்ட். இதோட நமக்கு முடிஞ்சு.